1999ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்போது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக சபைகள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவர் கொடுத்த நல்ல தரிசனத்திற்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த முதல் சனிக்கிழமையிலே நாம் இப்படியாக இந்த இடத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் தேசத்திற்காக அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிப்பதற்கும் ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் தந்தபடினாலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலையோடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, மனதார ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு, பாரத்தோடு கூட ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஜெப வேலை ஆசீர்வாதமா இருந்துச்சு? நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், கண்டிப்பாக அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஸோ இந்த நாட்களிலே தேசத்தில் பார்க்கும் பொழுது பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் தொடர்ந்து மனதில் வைத்து வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க. சபைகளில் ஒரு உயிர் மீட்சி வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய பசுத்தமான இரத்தத்தை சிந்தி சபையை அவர் மீட்டிருக்கிறார். ஆகவே ஊழியர்களும் சரி, ஆத்துமாக்களும் சரி, ஒரு ஆத்தும வாரத்தோடு கூட செயல்படணும். இன்னும் எவ்வளவு நாட்கள் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்புகள் நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்குன்னு சொல்லவே முடியாது, இல்லையா? ஆமா. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொள்வது நல்லது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய தியானத்திற்காக ஒரு முக்கியமான ஆசீர்வாதமான செய்தியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆனா ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் யாரை எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை தான் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருப்பார். நீங்க ஜெனரலா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, சுகமளிக்கிற கிருபையை கொடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஊழியரை ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்கள் தான் அதிகமா பயன்படுத்துவார், இல்லையா? அவர்களுக்கு, ஜனங்களுக்கு தேவையான அந்த சுகம், அவர்கள் விசுவாசத்திலே பலப்படுவதற்கான வார்த்தைகள், அப்படிப்பட்டதான காரியங்களை தான் அவங்க போதிப்பார்கள். ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வேத சத்தியங்களை ஆழமாக போதிக்க கூடியவர்கள். சோ இப்படி எந்தெந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை தான் அதிகமாக கொடுப்பார். நான் ஆசீர்வாதமா பேசணும்னு தான் இந்த வசனத்தை நான் தெரிந்தெடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் எனக்கு 2 பகுதியை ஆண்டவரை காட்டினார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் என்றால், அந்த 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தினுடைய எண்ணிக்கையை காட்டிலும், வாக்குத்தத்தத்தின் எண்ணிக்கையை காட்டிலும் சாபத்தின் எண்ணிக்கை அதிகமாக கொடுத்திருக்கிறார். எப்போ இந்த நாளில் சொல்லப்படுகிறதான இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளாத பட்சத்திலே என்னென்ன சாபங்கள் உங்களுக்கு வரும் என்று அதிகமான சாபங்கள் அங்க கொடுத்திருக்கிறார். ஆனா ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கையில் குறைவுதான். நீங்கள் இதை கடைபிடிப்பீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் தலையில வந்து பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஒரு சில நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். ஹல்லேலூயா! God's blessings always with condition. நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். நிபந்தனையோடு கூட அவர் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறாரோ அதை நாம் நிறைவேற்றினால் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் அந்த நிபந்தனையை நிறைவேற்ற மாட்டேன், ஆனால் அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். ஹல்லேலூயா! ஆகவே இந்த வேளையிலே ஒரு 5 நபர்கள், வேத புருஷர்கள் 5 பேரை உங்கள் மத்தியிலே உதாரணமாக எடுத்து
அந்த 5 நபர்களிடம் காணப்பட்டதான ஆவிக்குரிய நல்ல பண்பு, ஒரே ஒரு பண்பை தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒருவேளை சிலரிடம் நிறைய பண்புகள் இருக்கிறது, நல்ல ஆவிக்குரிய பண்புகள் இருக்கிறது. அதுல ஒன்றை மாத்திரம் எடுத்து உங்களோட பேச போகிறேன். அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய பண்புள்ளவர்களாக இருந்ததுனால என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஆண்டவர் எப்படி அவர்களை மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார் என்பதை ஒரு அரை மணி நேரத்தில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே என்று சொல்லும் பொழுது நமக்கு உண்மையாகவே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆனால் இப்படி கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, அக்காலத்திலே. அது எந்த காலம்? என்றைக்கு ஆண்டவருடைய நிபந்தனையை, அவருடைய கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறீர்களோ அக்காலத்திலே ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நான் எப்படினாலும் வாழுவேன், ஆண்டவர் என்னை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினால் என்னை போல ஏமாளி யாருமே இருக்க மாட்டாங்க. அக்காலத்திலே ஆண்டவருடைய கட்டளையை நாம் கீழ்ப்படுகிற அக்காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நான் சொல்ல போகிற இந்த 5 நபர்களும் அப்படிப்பட்டதான ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் இணக்கமாக நடந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய பண்புகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெளிப்படுத்தினதினாலே ஆண்டவர் அவர்களை கீர்த்தியாக வைத்தார், புகழ்ச்சியாக வைத்தார். முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம் அல்லது அஸ்திபாரம் என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம், பேஸ்மெண்ட் என்னது? விசுவாசம். வெரி குட். இல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் விசுவாசத்துல தான் இருக்கிறது. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு நாள் ஒரு இளம் வாலிபனுக்கு வேதத்துல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை அவன் கேட்பதற்காக சிறந்த ஒரு வேத கலாசாலைக்கு அவன் புறப்பட்டு சென்றான். அங்க போய் அந்த பிரின்சிபலை பார்த்தான். அந்த பைபிள் காலேஜுடைய பிரின்சிபல்ட்ட தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். அவர் சொன்னார், தம்பி, எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாது தம்பி. பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, யோனா 3 நாள் மீனுடைய வயிற்றில இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒரு மீனுடைய வயிற்றிலேயோ ஒரு மிருகத்தினுடைய வயிற்றிலேயோ ஒரு பொருள் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? ஜீரணிக்கும். அப்படி ஜீரணிக்காத பட்சத்துல, அந்த ஜீரண சக்தி இல்லாத பட்சத்துல வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். ஒண்ணு மேலேயோ கீழேயோ போகும். அப்போ இது உண்மை இல்லையா அப்படின்னு அந்த பையன் கேட்டானா. நான் நம்பல தம்பி அப்படின்னாராம். அப்போ இந்த தம்பி சொல்லி இருக்கிறான், ஐயா, ஒரு பைபிள் காலேஜில் வந்து கேட்டா என்னுடைய சந்தேகம் தீரும் என்று நினைத்தேன். ஆனால் என் சந்தேகத்தை இன்னும் நீங்க அதிகப்படுத்துறீங்க. ஆனால் என்னுடைய விசுவாசம் என்ன என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். ஒரு மீன்
ஒரு மனிதனை விழுங்கி 3 நாள் அந்த வயிற்றுக்குள்ள எந்த விதமான காரியமும் நடக்காம அவன் உயிரோட வெளியே வந்தான் என்று என் வேதம் சொல்லும் என்றால் அதையும் நான் நம்புவேன். அவ்வளவு பெரிய டன் கணக்கில் வைத்திருக்கிற ஒரு பெரிய மீனை இந்த சின்ன ஒரு மனுஷன் அவன் விழுங்கிட்டான் அப்படின்னு என் பைபிள் சொல்லியிருந்தாலும் அதை நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னானா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், அந்த வசனம் இது சொல்லுகிறது அப்படின்னா அதை முழுவதுமாக நம்புவது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே. இந்த அஸ்திபாரம் சரியில்லாத பட்சத்துல தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊன்ற கட்டப்பட முடியாது, மாளிகையாக கட்டப்படவும் முடியாது. ஆபிரகாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பலர் சொல்வதை கேட்டு இருக்கிறோம். நாமும் பலருக்கு ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபித்து இருக்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைத்தார். ஆனால் இந்த ஆபிரகாம் அந்த வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்க முடிகிறது. அந்த வசனத்தை வாசித்து விடலாம். 11:8. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, நல்ல கவனிங்க, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் புறப்பட சொன்னார், புறப்பட்டுட்டான். உன்னுடைய இனத்தை விடுன்னு சொன்னார், உன் தேசத்தை விடுன்னு சொன்னாரு, உன் குடும்பத்தை விடுன்னு சொன்னாரு. அவன் விட்டு புறப்பட்டு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் என்ன? அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து சொல்ல வைப்பதற்கு சொல்லும் பொழுது, ஆண்டவரே கடைசி வரைக்கும் எனக்கு காட்டிருங்க அப்படின்னு நம்ம கேட்ட ஆண்டவர் வேதத்துல எங்கேயும் அப்படி காட்டினது போல தெரியவில்லை. அவருடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதை அவர் காட்டுவார். அப்படியாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் அவனை வழி நடத்துவதை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இப்படி ஆபிரகாம் ஆண்டவர் விசுவாசித்தானே, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவனை மேன்மைப்படுத்தினாரா? அவனை புகழ்ச்சியாக வைத்தாரா? ஆமா, வேதம் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சம்பத்தை இந்த பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்ததா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் நிறைவேற்றுவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வார்த்தையின் மேல ஒரு விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம் என்றால் என்ன என்பதையும் எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்க முடிகிறது. நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கைக்குரியது ஆனால் காணப்படவில்லை, கண்ணுக்கு தென்படவில்லை, ஆனால் நிச்சயமாக இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக இன்னொரு தேவனுடைய மனிதனை உங்கள் முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற இன்னொரு நல்ல ஒரு பண்பு என்ன? ஒரு ஆவிக்குரிய பண்பு என்னன்னா, உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் வாசிக்கிறோம் 28:20 இல்லையா? உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்கள். பரிபூரணம், பூரணம் என்கிறதே ஒரு நிறைவுதான். அதுலயும் பரிபூரணம். பைபிள் நிறைய வசனங்களை பார்த்தீங்கன்னா அழகான தமிழ்ல சொல்லி இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் சாதாரண நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஆனந்தம், பேரானந்தம், களிப்பு, அக்களிப்பு இல்ல, இதெல்லாம் ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களுடைய ஒரு உச்ச கட்டம்.
அதுல தான் இங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களில ஒரு சின்ன குறையும் கிடையாது. ஹல்லேலூயா. உண்மை. இந்த உண்மை என்பது எல்லா இடத்திலேயும், எல்லா நபரோடு கூடயும், எல்லா உறவுகளிலேயும், எல்லாவற்றிலேயும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பண வசதிகளில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற உறவு முறைகளில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பணம் எல்லாவற்றிலும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு. இந்த உறவுகளிலே உண்மை வேண்டும். உண்மை என்பது எல்லா இடத்திலும் அவசியமாக இருக்கிறது. உண்மை உள்ள ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். மோசே. வாசிக்கலாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கலாம்? என் தாசனாகிய மோசேயோ, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. எங்கும் உண்மை உள்ளவன். ஏதோ ஒரு இடத்துல மாத்திரமல்ல, எங்கும் உண்மையை ஆண்டவர் தேடுகிறார். எல்லா இடத்திலையும் உண்மையாக இருக்கிற மனிதனை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். மோசேயை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவனே சொல்லுகிறான் திக்குவாய் உள்ளவன் என்று சொல்லி. கோபக்காரன், பயந்து ஓடினவன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அவனுடைய உண்மையை குறித்து ஆண்டவர் அங்கே சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சம்பவம் ரொம்ப வித்தியாசமான சம்பவம் இல்ல? அக்காவும் அண்ணனும் குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க மோசேயை குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து மோசேக்காக பேசுகிறார். என்னுடைய தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, நீங்க நினைக்கிறதை போல அல்ல. ஆரோனே, மிரியாமே, அவன் என்னுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். மனிதர்களுக்கு உண்மையை போல நம்ம இருப்பதை போல நடித்து விடலாம். மனுஷனை ஏமாற்ற ரொம்ப சுலபங்க இல்ல? ஆமா. உண்மையாக இருப்பதை போல நம்ம சொல்லி விடலாம், நடித்து விடலாம், பேசி விடலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு மறைக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார் என்றால் மோசே எவ்வளவு உண்மையாக இருந்திருப்பான். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மையை நாம் கடைபிடிப்போம். போய் பேசுறவருடைய வாய் அடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. போய் பேசாம வாழ முடியுமா என்கிறது ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல? போய் பேசலன்னா எப்படி பிரதர் பிசினஸ் பண்ண முடியும் இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. அந்த வியாபாரிகள்லாம் போய் பேசிதான் ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி இந்த பொய்லெல்லாம் யாரையும் இந்த பொய் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சில பொய்களை சொல்றாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உண்மை உள்ள மனிதனை ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலே நிரப்புவார். இந்த மோசே கர்த்தருடைய வீட்டில் உண்மையாக இருந்தார். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? மத்தேயுல உண்மையாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எஜமான் எல்லாத்தையும் தாளந்து கொடுத்துட்டு போறார்ல. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். மீண்டும் வந்து கணக்கு கேட்கும் பொழுது 2 பெற்றவன் 4, 5 பெற்றவன் 10 சம்பாதிச்சிட்டான். அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், ஆகவே அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. சில நேரங்கள் ஆண்டவர், ஏன்னா இங்க இருக்கிற நம்ம நிறைய பேர் ஊழியம் செய்யறவங்க, சில ஒரு ஊழியத்து காரியங்கள் ஒன்று சொல்லும் பொழுது, ஐயோ எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு இது தெரியாது, எனக்கு முடியாது அப்படின்னு நம்ம ஒதுக்கிற கூடாது இல்ல? ஆமா, அந்த பொறுப்பை எடுத்து செய்து பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாளந்து வெளிப்படும். ஒரு தாளந்து இருக்கலாம், அதை செய்ய 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 அந்த தாளந்து பெருகும் இல்ல? ஆமா, ஒண்ணுதானே இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பாட தெரியாது, எனக்கு ரொம்ப ஆட தெரியாது, எனக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ண தெரியாது, ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தெரியல, அதை பயன்படுத்துங்க. ஆண்டவர்
அதை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தாளந்த ஒரு நாளும் புதைச்சு வச்சிடாதீங்க. ஒருவேளை சிலருக்கு சிலரோட பேசி ஆண்டவருக்குள்ள சத்தியத்துல வழி நடத்துறதுக்கு அந்த தாளந்த ஆண்டவர் கொடுத்திருப்பார். புதைச்சு வச்சிடாதீங்க. நீங்க பேசுறீங்கன்னா கண்டிப்பா கேட்கிறவங்க மனம் திரும்புவாங்க. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தந்திருப்பார். புதைச்சு வச்சிடக்கூடாது. பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். பயன்படுத்த தான் நம்முடைய தாளந்து ஒரு பெருக்கத்துக்குள்ளாக வரும். மோசே அப்படி உண்மையாக இருந்தானே, அவனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்? லட்சமான இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார் இல்லையா? ஒரு தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆனால் மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன். பார்வோன் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது பாத்தீங்களா? அது பெயர் அல்ல. அந்த எகிப்துல வருகிற ஒவ்வொரு ராஜாவுக்கும் பார்வோன் என்றுதான் அழைக்கப்படுவார்கள். ஒரு மதிப்பிற்குரிய, கனத்திற்குரிய, ஒரு பயபக்திற்குரிய பெயர் அது பார்வோன். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க ஒரு ராஜாவுக்கு மோசேயை ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாராம்? தேவன் ஆக்கிட்டாரு. மோசேயை குறித்த பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. காரணம் என்ன? உண்மை. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல உண்மையா இருந்து பார்ப்போம். அந்த உண்மை உள்ளவர்களை பார்த்து பயப்படுவாங்க எல்லாரும். ஐயோ, அவர் எதுவுமே வாங்க மாட்டாருங்க இல்ல, உண்மைகளை குறித்த ஒரு பயம் இருக்கும். மூன்றாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல பண்பு, அவருக்கு பயப்படுகிற பயம். அவருடைய வசனத்தை குறித்த ஒரு பயம். என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வசனத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையோ இப்படி சொல்லுகிறதே. அப்போஸ்தலர்கள்ல பிறையா பட்டணத்தார் பவுல் மூலமாக ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட உடனே அவர்கள் என்ன சொன்னார்களா? வசனம் இப்படி சொல்லுகிறதா, காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இதனால ஆதி திருச்சபையில இருந்த அந்த தெசலோனிக்க பட்டணத்தாரை காட்டிலும் நற்குணசாலிகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த வசனத்தை குறித்த ஒரு பயம், ஒரு தாகம் அவர்களுக்குள்ள வந்ததுனால. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது மூன்றுமே ஒரே காரியத்தை சொல்லுகிறது. நானே சொல்லிவிடுகிறேன். யோபு அவன் வாழ்ந்த அந்த காலத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். மேல முதல் வசனம் இந்த உலகம் யோபுவை குறித்து சொல்லுகிற சாட்சி. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இது இந்த உலகம் கொடுத்த சாட்சி. ஆனால் 8ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாட்சி. அது யாருக்கு மத்தியில வைத்து கொடுக்கிறார் பாருங்க? எதிராளுடைய மத்தியில வைத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். நம்மை பற்றி உள்ள சாட்சி எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பயந்து பார்வோன் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆண் பிள்ளைகள் எல்லாம் தப்புவித்த மருத்துவச்சைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்லா பிறகு ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ராஜா. ஆனால் கர்த்தருக்கு பயந்ததனால இந்த மருத்துவச்சைகள் இரக்கம் காட்டினார்கள். ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடு காப்பாற்றினார்கள். ராஜா கேட்கிறார் ஏன் என்று. ராஜாவுக்கு பயப்படவில்லை.
ஆண்டவருக்கு பயந்தார்கள். அதனால வேதம் சொல்லுகிறது, அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு உலக மனிதர்கள் ஐயோ சாமியை குத்திரும், கண்ணை குத்திரும், கையை ஒடிச்சிரும், அந்த பயம் இல்ல. அந்த பயம் இல்ல, அன்பின் நிமித்தம் உள்ள பயம். என் தேவனுக்கு இது பிடிக்காது, நான் இப்படி பேசினால் எங்கள் தேவனுக்கு பிடிக்காது, நான் இதை செய்தால் எங்கள் தேவன் விருப்பப்பட மாட்டார், நான் இதை பண்ணினா என் தேவன் அதுல மகிமைப்பட மாட்டார் என்று சொல்லி அந்த தெய்வீக பயபக்தியோடு கூட உள்ள ஒரு பயம், அதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பயம் இருக்கும் பொழுது தானாகவே பொல்லாப்புக்கு நம்ம விலகி இருக்கக்கூடிய குணம் நமக்குள்ள வந்துரும். யோபு இப்படி இருந்ததுனால யோபுடைய நிலைமை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததுல. ஆமா, இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தார். அது மாத்திரமில்லாமல் யோபு 1:3 வாசித்து பார்த்தால், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாக இருந்தானா. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். 4ஆவதாக, ஒரு தேவனுடைய மனிதர், நமக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு மனிதர், அவரை குறித்து பார்க்கிறோம். பசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தவன் தான் யாரு? யோசேப்பு. பசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தம். இந்த பக்கத்துல டைடல் பார்க்ல அதிகமா இந்த ஐடி கம்பெனிகள் உருவாகி வந்து கொண்டிருந்த ஆரம்ப காலத்துல ஒரு தங்கச்சிக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு. அப்பவுமே அவளுக்கு ஸ்டார்டிங் சேலரி 60,000 ரூபாய். எனக்கெல்லாம் அது அந்த சம்பளம் 60,000 ரூபாய்னு கேள்விப்படவே 60,000 அடேங்கப்பா அப்படிலாம் தோணுச்சு. ஒரு மாசம் நிறைவு முடிஞ்சிருச்சு, வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க. நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அவ சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பா, இல்ல ஏதோ முதல் மாசம் காணிக்க கொடுக்குறாங்க போல் இருக்கு நான் நினைச்சிட்டு போனேன் அவங்க வீட்டுக்கு. போகும்போது அவங்க சொன்னாங்க, தம்பி அவ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றா, அவ கூட நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியை கூப்பிட்டு அவங்க வீட்டு முன் அறையில நாங்க 2 பேரும் பேசுறதுக்காக உட்கார்றோம். அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா, அங்கிள் நான் அந்த இடத்துல வேலை செய்தா என்னுடைய பசுத்தத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நான் வேற எதுவுமே பேசல. உடனே அங்கேயே ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. அவ எடுத்திருக்கிற தீர்மானம் சரியான தீர்மானம். ஹல்லேலூயா. அவ சரியான தீர்மானம் எடுத்திருக்கிறாள். வேலை என்னைக்கும் கிடைக்கும், வேலை என்னைக்கும் கிடைக்கும் இல்ல. நல்ல படிக்கக்கூடிய பிள்ளை, நல்ல அறிவுள்ள பிள்ளை, இந்த உலகத்தில் அவளுக்கு எங்கனால் நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் தன்னுடைய பசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சி அவளுக்குள்ள இருக்குதே. இந்த இடத்திற்கு போனா என் பசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற உணர்வு இருக்குது பாத்தீங்களா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய பசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய மேலங்கியே கூட அவன் விட்டு விட்டு ஓடினான். அந்த யோசேப்புக்கு கிடைத்தது ஒருவேளை இன்னும் பலவிதமான நெருக்கடிகள் தான், சிறைச்சாலை தான். ஆனால் அங்கிருந்து ஒரு உயர்வை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த உயர்வை மனிதனால கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அடிமையாக போன இடத்துல ஆளுநராக அவன் உயர்த்தப்பட்டான். பசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதையும் நம்ம இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், புகழ்ச்சியாக வைப்பார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.